இவ்வளவு பெரிய நடிகரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்க தலைமுறையிலே கிடைச்சிச்சு. அதுக்கு என் குழந்தைய பள்ளி கொடுத்துட்டோம். ஒரு தாய் சொன்ன வார்த்தை இதெல்லாம் தான் எனக்கு மன வந்து ரொம்ப அதிர்ச்சியானது. விஜய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்த எல்லாருமே விஜய் என்ன நம்பிக்கையோட இருக்கணும். அவர் தளர்ந்துடக்கூடாது. என் பையன் அதுக்காக தான் செத்து போனான், என் தம்பி செத்து போயிட்டான், நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் சார். இப்படி யாராவது பாதிக்கப்பட்டவங்க பேசி பார்த்திருக்கீங்க? வந்து என் குழந்தை போனாலும் நான் வந்து விஜய் முதலமைச்சராவது விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவளுக்குன்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை நம்ம முதல்ல மதிக்கணும். அது வெறும் பணத்தால மட்டும் வந்தது என்று எதிர்பார்ப்பது அயோக்கியத்தனமான. அப்படி பார்த்தா நீங்களும் 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, நிவாரண தொகை நீங்களும் தானே கொடுத்துருக்கீங்க சார். நான் பேசுற ஒப்பீனியன் இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்ல. இதுக்கு இவ்வளவு தூரம் போய் அந்த தாயை வந்து அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து கழுவில் ஏற்றக்கூடிய தூக்கில தொங்க விடக்கூடிய இந்த அவலம் வந்து இது ரொம்ப கொடூரமான ஒரு இது. இப்படி பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இப்படி பேசக்கூடிய திமுக கைக்கூலிகள், இவர்கள் அடிப்படையில் திமுக கைக்கூலிகள், அவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க. நான் திமுக காரன் பேச மாட்டான். நான் சொல்றேன் உண்மையான திமுக காரன் இதை பேச மாட்டான். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரிஜினல் திமுக காரன் இதை பேச மாட்டான். அவனுக்கு மனசாட்சி டிஃபரெண்ட் இருக்கு. அவன் டிஃபரெண்ட். அவன் இதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் பார்ப்பான். இதுல ஏற்படக்கூடிய சாதக பாதங்கள் அவனுக்கு தெரியும். தனக்கு எதிராக திரும்பி இருக்கு திமுக எதிரானது அவனுக்கு தெரியும். விஜயை தினமும் தூஷிப்பதற்கும் தினமும் விஜய வசைப்பாடுவதற்கு இது உங்களுக்கு எதிராக திரும்புது. பப்ளிக் ஒப்பீனியன் திமுக சொந்த செலவில் சோனியா வச்சுக்குதுங்க. திமுக இதை பத்தி யோசிக்க யாருமே தயாரா இல்லைன்றதான் ரொம்ப வருத்தமான விஷயம். கலைஞர் இருந்தால் நடக்காது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை இணையதளத்தில் குறிப்பா சோஷியல் மீடியாவில் திமுக இறக்கி விட்டு இருக்கு. ஒரு பெரிய அவங்களுக்கு எதிராக திரும்புதுன்றதே அவங்களுக்கு புரியல. பெரிய த்ரெட் ஆனதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு பயத்துல செய்யறாங்க.